அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், அந்த ஃபீஸை எப்படி நீங்கள் பே பண்ணணும், அது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாத நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டால் போதும். இதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அகாடமிக் இயர் 2024-25 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க என்னென்ன கோர்ஸ் பிஜியில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிஜி டிப்ளமா அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீ ஆஃபர், என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜில் நீங்கள் செலக்டன் இருக்கு இல்லையா, அந்த செலக்டன்றதில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது பிஜியில் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்டெக், எம்எட், எல்எல்எம், பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸு, எம்எஸ்டபிள்யூ, இஎம்பிஏ, இது எல்லாமே இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் இப்போ எம்ஏ செலக்ட் பண்ணுறீங்கன்னா எம்ஏவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இந்த கோர்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ அரபிக் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதற்கான எலிஜிபிலிட்டி என்னவோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ எம்எஸ்சின்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பயோகெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி யூஜியில் நீங்கள் முடிச்சிருக்கணும், என்ன சப்ஜெக்ட் யூஜியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றத இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே போல் நீங்கள் இப்போ எல்எல்எம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா எல்எல்எம்மில் 2 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸும், கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் லீகல் ஆர்டர் செல்ஃப் சப்போர்ட்டிவ் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னா யூஜியில் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த இதில் எந்த கோர்ஸோ எந்த மேஜரோ அதை எடுத்துங்க. அதில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருக்கு உள்ளே என்ட்ராகுங்க. அதற்கு முன்னாடி இதில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் பார்த்துருங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 15/4/2024 எப்போ எண்ட் ஆகுதுன்னா 36/2024 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ ஃபைனல் இயர் முடிக்கல, உங்களுடைய செமஸ்டர் இன்னும் எழுதவே இல்லை உங்களுக்கான ரிசல்ட் வரலனாலும் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. அதாவது 30/6/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணால் போதுமானது. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு டைமு டேட்டு எதுன்னு டிக்ளேர் பண்ணலை. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் லேட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல் தி ஷெட்யூல்ஸ் டேட்ஸ் மென்ஷன்ட் இன் தி அபோவ் ஆர் டென்டேட்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில். இது ஆன்லைன் மோடு மட்டும்தான். இதற்கான பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 354 ரூபாய் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி 54 ருபீஸ் சேர்த்து தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. எந்த பேங்க்லேருந்து கட்டணும்னா எஸ்பிஐலேருந்து மட்டும்தான் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆன்லைன் மோடு மட்டும்தான், டைரெக்டாக நீங்கள் பே பண்ண முடியாது. இதுவே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, கன்வெர்டட் கிறிஸ்டின் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போனா அவங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும், அதாவது ஒரே ஒரு பிஜியில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் அவங்க இந்த 354 ருபீஸை பே பண்ண வேண்டியதில்லை. இல்லை அவங்க 4 வகையான சப்ஜெக்ட்டுக்கு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே 354 ருபீஸ் ஈச் ஃபீ 354 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ், அது என்ஆர்ஐ, அவங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள்
அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க பொழுது அது எல்லாமே ரீசெக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் எந்த ஒரு கரெக்ஷனுக்கான டேட்டு அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணும் போதே கரெக்டாக வந்து அதை ஃபில் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அதுக்கான சப்மிட்டு கொடுத்துறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக அவங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து இந்த அப்ளிகேஷனையும் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத அவங்களுடைய எந்தெந்த கேம்பஸோ அந்த கேம்பஸ்க்கு வந்து செப்பரேட்டாக உங்களுடைய ஹார்ட் காப்பியை வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து அந்த கேம்பஸ்க்கு போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன சென்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் கூட எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து டிசி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸு, அடுத்தது வந்து ப்ரொவிஷ்னலோ டிகிரி சர்டிஃபிகேட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் ஃபார் எனி கன்செஷன் கிளைம்டு, இது எல்லாமே இருந்தால் டியூலி செல்ஃப் அட்டஸ்டடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். எப்போக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா 30/6/2024 இந்த ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே நீங்கள் வந்து அனுப்பி இருக்க வேண்டும். இப்போ வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுக்கான ஒரு கேம்பஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இத்தனை வகையான கேம்பஸ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்பஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேப்பாக் கேம்பஸ்ஸு, மெரினா கேம்பஸ்ஸு, சேத்பட் கேம்பஸ்ஸு, கிண்டி கேம்பஸ்ஸு, தரமணி கேம்பஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய இதுவான கேம்பஸ் இருக்குது. இதில் உங்களுடைய கேம்பஸ் எது வருதோ அந்த கேம்பஸுக்கு தான் நீங்கள் வந்து அந்த ஹார்ட் காப்பி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாஃப்ட் காப்பி இப்போ வந்து நீங்கள் வந்து பயோகெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிக்கான மெயில் ஐடி இதுதான். இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய சாஃப்ட் காப்பி, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் செப்பரேட்டாக சென்ட் பண்ண வேண்டியதுக்கும் ஸ்கேன் பண்ணி அவங்க கிளியராக சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷனை, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றியோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றியோ உங்களுக்கு என்ன டவுட் வருதோ தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். எல்லா நம்பருக்குமே அவங்க வந்து எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கிரிமினாலஜினா இந்த மெயில் ஐடி நீங்கள் சென்ட் பண்ணணும், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, 6th செமஸ்டரோ அல்லது வந்து 8th செமஸ்டரோ, இல்லை வந்து நீங்கள் 5 years LLB படிக்கிறீங்கன்னா இப்போ வந்து 10th செமஸ்டர் எழுது, அந்த மாதிரி இருக்கிறன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரலையே இல்லை எக்ஸாமே எழுதலைன்ற பட்சத்தில் இதை வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேட்டராக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். எதற்கு முன்னாடினா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து 7 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதை அனுப்பணும். எப்படி அனுப்பணும்னா ஹார்ட் காப்பியாகவும் மெயில் ஐடிக்கு அனுப்பணும், சாஃப்ட் காப்பியாகவும் அந்த கேம்பஸ்க்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இன்கேஸ் நீங்கள் வந்து யூஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தவிர்த்து வேறு எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய எலெக்டிவ் அண்ட் கோர் கோர்ஸ் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை தவிர்த்து அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்கன்னா கோர் கோர்ஸ் மார்க் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய பிஜி ப்ரோக்ராம் வேர் மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள், த பேசிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து 50% வந்து எடுப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 50% வந்து எடுப்பாங்க.
இந்த கோர்ஸ்க்கான செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் பாலிசி முறையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய ரிசர்வேஷன் பாலிசி மூலியமாக தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதற்கான யூசர் ஐடி என்னென்னா நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கிற உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரு, அதற்கான பாஸ்வேர்டு என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய டேட்டு ஃபஸ்ட்டு, மந்த் செகண்டு, தேர்டு வந்து இயரை இப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனால உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து டோட்டலாக வந்து 44 பேஜஸ் இருக்குது. இந்த 44 பேஜஸில் வந்து நம்ம ஸ்டார்ட்லேயே வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதை தவிர வேறு என்ன இருக்குன்னா செமஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. செமஸ்டர் வந்து அகாடமிக் இயரை வந்துட்டு 2 இயர் செமஸ்டராக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் செமஸ்டர், ரெண்டாவது வந்து ஈவென்ட் செமஸ்டர். ஆர்ட்ஸ் செமஸ்டர்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர் வந்து நார்மலி பிட்வீன் எப்போ வரும்னா நவம்பர் ஜூலையில் வரும். ஈவென்ட் செமஸ்டர் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த்து. இது வந்து எப்போ வரும்னா டிசம்பர் அண்ட் ஏப்ரலில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜி கோர்சஸில் வந்து என்னென்ன எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது ஒரு கோர்ஸ்க்கும், எவ்வளோ டியூரேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு கோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 87 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 87 டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து HIS இருக்குன்னா ஸ்கூல் கோடு இது வந்து ஸ்கூல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஆன்சைட் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் அஸ்ட்ராலஜி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து சேப்பாக்கம் கேம்பஸில் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எந்த கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இதில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சேப்பாக்கம் கேம்பஸ்க்கு தான் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பியாக அனுப்ப போகிறீங்க. இப்போ இதுவே வந்து ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்னால் இதில் வந்து கிரிமினாலஜி, சைக்காலஜி, எஜுகேஷன், சோஷியாலஜி, உமன்ஸ் ஸ்டடீஸு இது எல்லாமே இருக்கு இல்லையா. இது வந்து சேப்பாக்கம் கேம்பஸில் தான் இருக்குது. இதில் வர உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் வந்து சேப்பாக்கம் இருக்கிற கேம்பஸுக்கு தான் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் தான் எல்லா ஸ்கூலுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா, அதாவது இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கிறீங்கன்னா அதுவும் வந்துமே நீங்கள் சேப்பாக்கம் கேம்பஸ்க்கு தான் அனுப்புகிறீங்க. இதுவே வந்து நீங்கள் தமிழ் வந்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் லிட்ரேச்சரு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படி எதுனா படிக்கிறீங்கன்னா மரீனா கேம்பஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே மரீனா கேம்பஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் லீகல் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மரீனா கேம்பஸ்க்கு தான் அனுப்ப வேண்டியது இருக்கும். இதுவே வந்து ஸ்கூல் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்டு பொட்டானிக் இந்த இது வந்து இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் நேனோ சயின்ஸு அண்டு நேனோ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இது வந்து எங்கே இருக்குன்னா தரமணி, கிண்டியில் இருக்குது. இந்த கேம்பஸ்க்கு தான் உங்களுடைய ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்ப போகிறீங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து MA ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ச்சியாலஜி நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னா என்ன டிபார்ட்மெண்ட்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ச்சியாலஜி. இப்போ இந்த டிகிரி நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி யூஜியில் நீங்கள் படிச்சிருக்கணும் என்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து MA ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குன்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுக்கான பேச்சுலரில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணுமோ டிகிரி அதை வந்து இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, என்ன டிகிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்த்து தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும்.
இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாக போட்டுருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லாத டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் அவேராகவே வந்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர்ட் இன் த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிஜி கோர்சஸ் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமோ இன் தெலுங்கு, டிப்ளமோ இன் கன்னடா, டிப்ளமோ இன் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அதற்கான டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான கோர்சஸும் டிபார்ட்மெண்ட்ஸும் அதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை வந்து பார்த்துங்க. இப்போ எம்ஏ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ச்சியாலஜி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ, செகண்ட் இயருக்கு எவ்வளோ, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு எவ்வளோ, ஃபாரின் நேஷ்னாலிட்டிஸ்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் எம்ஏக்கு கொடுத்துருக்காங்க. எல்எல்எம் கொடுத்துருக்காங்க. எம்ஏ யோகா கொடுத்துருக்காங்க. எல்எல்எம் கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ் அதுக்குமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து எவ்ரி இயர் எவ்வளோ ஃபீஸ் ஆகுது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எம்ஏ இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா கோர்சஸ்க்கும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய கோர்ஸ் எதுவோ, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். டிப்ளமோ கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பிஜி கோர்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத எக்ஸாம் ஃபீஸும் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் வரும் செமஸ்டருக்கு அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது அட்மிஷன் இதுவும் இல்லை, நீங்கள் வந்து அந்த கோர்ஸ்க்காக நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க. அதாவது இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த அட்மிஷன் கொடுக்கும்போது வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அந்த உங்களுக்கு ஓரியன்டான எந்த ஒரு கேம்பஸோ அந்த கேம்பஸில் இருக்கிற உங்களுடைய ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஃபீஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்டை வந்து நீங்கள் ஒரிஜினலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வீடியோவே எடுத்து உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்துட்டு லீகல் சம்மந்தப்பட்ட லா சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு சேனலில் ஜிடி லா ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா அடிப்படை சட்டங்களோ அல்லது லா காலேஜ் அட்மிஷனை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு லாங் வீடியோஸாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் எதனா கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட்டு